ரீசெண்டா காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட நோட்டிபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. நீங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜெனரலுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா, இந்த வீடியோவ என்டையரா பாருங்க. இதோட சிலபஸ் என்ன? என்னலாம் டாபிக் இருக்கு? எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்றது? இந்த ஸ்ட்ராட்டஜி தான் என்ன பண்ண போறோம்னா, என்டையரா வந்து பார்க்க போறோம். இப்ப முதல்ல இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து ஞாபகத்துல வச்சுக்கங்க. ஸோ ஓப்பனிங் டேட் அண்ட் க்ளோசிங் டேட். இப்ப இதுல எக்ஸாம் டேட் வந்து 10 டே டிவி கூட வந்து அவங்க மென்ஷன் பண்ணல. பட் நார்மலா 3ல இருந்து 4 மாசத்துக்குள்ள. ஸோ நோட்டிஃபிகேஷன் விட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபைனல் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் 3 டூ 4 மந்த்ஸ்க்குள்ள என்ன பண்ணிருவாங்கன்னா, எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிருவாங்க. அண்ட் இப்ப இந்த இது மட்டும் தான். ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜெனரலுக்கு மட்டும் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி கிராஜுவேட் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்றாங்க. மிச்சது எல்லாமே என்னன்னா, அது டெக்னிக்கல் ஓரியன்டா இருக்கும். இப்ப அக்கவுண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல பிகாம் வந்து என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பர்ட்டிகுலரா ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ்னா பிகாம் முடிச்சிருக்கணும். இது ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ் பிஎஸ்சில அக்ரிகல்ச்சர் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி மேனேஜ்மெண்ட் ட்ரெயினினா அதுல சிஏ வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அது ரிலேட்டடா முடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதனாலதான் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜெனரல் வந்து என்னன்னா நார்மல் ஒரு வந்து கிராஜுவேட் மட்டும் போறதுனால இது ரிலேட்டடா எப்படி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்றேன். ஏன்னா இதுல இருக்கிற சிலபஸ் வந்து ரொம்ப ஜெனரலிஸ்டிக் தான். நீங்க எஸ்எஸ்சி ரிலேட்டடா இல்ல ரயில்வே ரிலேட்டடா வந்து ப்ரிப்பேர் பண்ற கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு ஈஸியா தான் இருக்கும். சரி, அடுத்து முக்கியமானது நிறைய ஸ்டூடெண்ட்க்கு இருக்க டவுட். எக்ஸாம் சிட்டி வந்து நம்ம தமிழ்நாட்டுல கிடைக்குமா? எஸ். சென்னையில வந்து எக்ஸாம் இருக்கும். சென்னையில மட்டும்தான் இருக்கு தமிழ்நாட்டுல. வேற எங்கேயும் என்னன்னா இவங்க வந்து எக்ஸாம் சிட்டி வந்து கொடுக்கல. அடுத்து முக்கியமானது இதுக்கான சேலரிலாம் ஓரளவு எப்படி இருக்கும்னா இங்க பாத்துக்கலாம். இதுக்கான சேலரி வந்து என்னன்னா இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் 40 to 50K வந்து இன்னாண்டா இருக்கும். ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஓரளவு நல்ல சேலரி தான். நீங்க வந்து என்னன்னா கரெக்டா நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்க்குள்ள போகணும்னு நினைக்கிறீங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இது அண்டர் இதுவும் கவர்மெண்ட் தான். ஸோ கவர்மெண்டோட வந்து மினிஸ்ட்ரி கீழ தான் வந்து என்னன்னா இது வந்து என்னன்னா ஐ மீன் இந்த காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒர்க் பண்றாங்க. இன்னொரு இது சில ஸ்டூடெண்ட்க்கு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒர்க் லொகேஷன்ஸ் எங்க இருக்கும்? ஆக்சுவலி இதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து நவி மும்பைல இருக்கு. பட் இதோட பிரான்ச்சஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதனால தமிழ்நாட்டுல வேலை பார்க்கறதுக்கும் என்னன்னா சான்சஸ் வந்து அதிகம் தான். சரிங்களா? அதனால இதெல்லாமே வந்துட்டா ஒரு ஸ்டூடெண்ட்க்கு தெரியறதுக்காக நான் சொல்லிக்கிறேன். மேபி ஓகே எக்ஸாமோட வந்துதுன்னா சிட்டி வந்து தமிழ்நாட்டுல இருக்காதோ, இல்ல வந்து நம்ம ஒர்க் பண்றதும் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்காதுன்னு வந்து டவுட் வரலாம். கிளாரிஃபை பண்றதுக்காக தான் இத வந்து நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிக்கிறது. சிலபஸ் வந்து பாருங்களேன். ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜெனரல். ஏன்னா இது தவிர மிச்சது எல்லாத்துக்குமே என்னன்னா கொஞ்சம் டெக்னிக்கல் சப்ஜெக்ட் வந்து வைக்கிறாங்க. பட் இதுக்கு மட்டும் தான் என்னன்னா ஜெனரலிஸ்டிக்கான வந்து சிலபஸ். இதுல ஜெனரல் இங்கிலீஷ்ல இருந்து 20 கொஸ்டின்ஸ், ரீசனிங்ல இருந்து 20 கொஸ்டின்ஸ், ஆப்டிட்யூட்ல இருந்து 25 கொஸ்டின், ஜெனரல் நாலேஜ்ல இருந்து 25 கொஸ்டின்ஸ், பேசிக் நாலேட்ஜ் ஆஃப் கம்ப்யூட்டர்ல இருந்து 30 கொஸ்டின்ஸ். ஸோ மொத்தமா பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்களேன் 120 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுல ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1 மார்க். நம்ம தப்பா ஆன்சர் பண்ணா 0.25 மார்க் என்னன்னா நெகட்டிவ்ல இருந்து எடுத்துருவாங்க. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. இது வந்து தெரியணும். இன்னொன்னு முக்கியமானது இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் வந்து அதிகம் தான். பட் வந்து காம்படிஷன் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு வந்து கம்மியா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அந்த லைன்ல தான் இருப்பாங்களே தவிர, இந்த மாதிரி ஒரு வந்து வரும்போது மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து பார்க்க மாட்டாங்க. இன்னொன்னு எக்ஸாம் ஃபீஸும் அதிகம். பட் உங்களால ஜெனியூனா ஓகே இந்த சிலபஸ் என்னால கிராக் பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா என்ன பண்ணுங்கன்னா, இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களால என்ன பண்ண முடியும்னா கிளியர் பண்ண முடியும். ரைட். இப்ப நான் ஒண்ணு ஒண்ணா வரேன். முதல்ல வந்து எதுக்கு அதிகமா இருக்கோ அத ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஸோ கம்ப்யூட்டருக்கு தான் வந்து 30 கொஸ்டின்ஸ் ரைட்டா? இங்க இருக்கிற சிலபஸ் என்ன இருக்கோ, அதுதான் அப்படியே என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த இடத்துல குடுத்துருக்கேன். நல்லா கவனிங்களேன். ஸோ கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சியோட சிலபஸ், கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல் இதெல்லாம் பேசிக் லெவல்ல வந்துனா, இந்த காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டரோட ஃபங்ஷன், இன்புட், அவுட்புட் டிவைஸ் இது ரிலேட்டடா வந்து கேட்கிறது. கம்ப்யூட்டரோட சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர்னா டைப் ஆஃப் சாஃப்ட்வேர்ன்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணுவோம். அடுத்து கம்ப்யூட்டர நெட்வொர்க் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ டைப் ஆஃப் நெட்வொர்க் லேனு, மேனு, வேனு, இன்டர்நெட்டு, நெட்வொர்க் டிவைஸ், மோட் ஆஃப் வந்து கம்யூனிகேஷன்ஸ் இதெல்லாமே இருக்கும். அடுத்து எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் பவர் பாயிண்ட் இது 3மே என்னன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட வந்து ஷார்ட்கட்ஸ் கீ அது சம்பந்தப்பட்டு நம்ம லேர்ன் பண்றது. கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர் அண்ட் பெரிபரல் வந்து டெஸ்க்டாப், லேப்டாப், இன்புட், அவுட்புட் டிவைஸ், பிரிண்டரு, ஸ்கேனரு, அதர் பெரிபரல் லேர்ன் பண்ணுவோம். கீபோர்டோட ஷார்ட்கட்ஸ் இது எல்லாமே நம்ம எம்எஸ் ஆஃபீஸ்லயே என்ன பண்ணுவோம்னா, ஒவ்வொரு கீவேர்டோட ஷார்ட்கட்ஸ் வந்து லேர்ன் பண்ணுவோம். கம்ப்யூட்டர் அப்ரிவேஷன்ஸ் மோஸ்ட்லி வந்து இந்த ஃபுல் ஃபார்ம் ரிலேட்டடா வந்து கேட்பாங்க. கம்ப்யூட்டர் இன்டர்நெட் டெர்மினாலஜி ரிலேட்டடா வந்து கேட்கறது. இப்போ ஒய்ஃபைனா ஒய்ஃபையோட ஃபுல் ஃபார்ம் என்ன? அந்த மாரி கேட்பாங்க. கம்ப்யூட்டரோட அக்ரோனிம்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் ரிலேட்டடா இருந்தது. நெட்வொர்க்கிங், இன்டர்நெட்டோட வந்து அக்ரோனிம்ஸ் வந்து கேட்பாங்க. இது எதுக்காக சொல்றேன்னா, இங்க என்ன சிலபஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்களோ, அதாவது ஸ்டார்ட்டிங்ல இருந்து ஸோ கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி இருக்கா? இந்த கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல் இருந்து ஆரம்பிச்சு கம்ப்யூட்டர் அப்ரிவியேஷன் அண்ட் அக்ரோனிம்ஸ் இது எல்லாமே என்னன்னா, கிளப் பண்ணோம்னா இந்த 10 டாபிக் தான் வரும்.
ஸோ இந்த 10 டாபிக்குமே நான் ப்ராப்பரா வந்து நான் கைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதாவது என்ன அப்படின்னா கிளாஸஸ் வந்து இருக்கு. இது நீங்க என்ன இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர்ல இருந்து ஆரம்பிச்சீங்க அப்படின்னா டேட்டா ரெப்ரசன்டேஷன் தேவை கிடையாது. எதெல்லாம் நீங்க படிக்கணும், இன்ட்ரோடக்ஷன் கம்ப்யூட்டர், ஆர்கிடெக்சர், இன்புட் அவுட்புட், சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர், கம்ப்யூட்டரோட சில டேட்டா கம்யூனிகேஷன்ஸ் வரும். அதே மாதிரி வந்துன்னா இன்டர்நெட் வரும், சைபர் செக்யூரிட்டி, ஃபேக்ட் 1, ஃபேக்ட் 2, ஃபேக்ட் 3. இதுதான் வந்து எம்எஸ் ஆஃபீஸோடது. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. எல்லாமே என்னன்னா கம்ப்யூட்டர் அவேர்ன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்கு. அந்த கோர்ஸ்ல தான் நான் வந்து வச்சிருக்கேன். ரைட். இப்ப கம்ப்யூட்டர் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்து ஜெனரல் நாலேஜ்ல வந்து பாருங்களேன். ஸோ ஜெனரல் நாலேஜ் பொறுத்தளவுக்கு இந்தியன் ஜியோகிராஃபி இருக்கா? அதே மாதிரி வேர்ல்டு ஜியோகிராஃபி இருக்கும். ஸோ இது 2மே என்னன்னா, ப்ராப்பரா என்னன்னா, ஜியோகிராஃபி அப்படின்னு ஒரு கிளாஸஸ் இருக்கும். ஸோ எல்லாமே நான் சொல்றது வந்து என்னன்னா, எல்லாம் ஆல் இன் ஒன் வந்து ஒரே கோர்ஸ்க்குள்ள தான் வச்சிருப்பேன். ஸோ அதனால நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஜியோகிராஃபி பொறுத்தளவுக்கு இந்தியாவோட பிசிக்கல் ஜியோகிராஃபில இருந்து நீங்க ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி வேர்ல்டு ஜியோகிராஃபி இருக்கும். வேர்ல்டு ஜியோகிராஃபினா ஒண்ணும் கிடையாது. இப்ப கான்டினென்ட், ஓஷன் சம்பந்தப்பட்டது, கண்ட்ரியோட கேபிட்டல், ரிவர், மவுண்டைன், டெசர்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே வேர்ல்டு ஜியோகிராஃபில நம்ம லேர்ன் பண்ணுவோம். அடுத்து இந்தியாவோட ட்ரேட் அண்ட் எக்கானமி. ஸோ எக்கானமி வந்து பேசிக் தான். ஸோ இந்தியா லெவல்ல பார்த்தாவே போதும். இந்தியன் எக்கானமி 5 இயர் பிளான், நேஷனல் இன்கம், பட்ஜெட் டாக்ஸேஷன்ஸ் இது லிட்டரா லேர்ன் பண்ணா போதுமானதா இருக்கும். அடுத்து மிச்சதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? அதாவது கரண்ட் அஃபேர் வேர்ல்ட் அண்ட் இந்தியா, சயின்டிபிக் ரிசர்ச், அவார்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் எல்லாமே சேர்த்து என்னன்னா கரண்ட் அஃபேர் தான். ஸோ கரண்ட் அஃபேர் நான்லாம் ஞாபகத்துல வச்சுக்கங்க. ஒரு எக்ஸாமுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். அதுக்கு கரண்ட் அஃபேர் எந்த மாசம் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும்னு டவுட் வரும்ல. அதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ் விட்டு நம்ம எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் முடியுதா? அதுல இருந்து எக்ஸாம் வருதுன்னா 6 மந்த். ஸோ 6 மந்த் என்ன பண்ணிக்கணும்னா நம்ம கரண்ட் அஃபேர் வந்து லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ நான் கரண்ட் அஃபேருமே என்ன பண்றேன்னா நான் ப்ராப்பரா வந்து குடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஜனவரி 2026ல இருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இருக்கும். பட் நீங்க என்னன்னா ஜனவரில இருந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அவசியம் கிடையாது. நம்மளுக்கு எக்ஸாம் வந்து என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஜூலை, அக்டோபர்ல வருதுன்னு வச்சுக்கலேன். ஸோ அதுக்கு முன்னாடி 6 மந்த். எப்ப எக்ஸாம் வருதோ அதுக்கு முன்னாடி ஒரு 6 மந்த் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கரண்ட் அஃபேர் லேர்ன் பண்ணணும். ஸோ கரண்ட் அஃபேர் இந்த மாதிரி உங்களுக்கு தனித்தனியா பிரிச்சு குடுத்துருவேன். ஒவ்வொரு டாபிக்கா வந்து இருக்கும். அதுல எக்ஸாமுக்கு என்ன கேட்கிறாங்களோ, சரி நமக்கு எக்ஸாம்ல என்ன கேட்டிருக்காங்களோ, ஸோ கரண்ட் அஃபேர் பொறுத்தது நேஷனல், இன்டர்நேஷனல் ஈவென்ட், அப்பாயின்ட்மென்ட், கவர்மெண்டோட ஸ்கீம், சமிட், இம்பார்ட்டன்ட் டேஸ், அதே மாதிரி சயின்டிஃபிக் ரிசர்ச்ல இன்வென்ஷன், ஸ்பேஸ் ரிசர்ச், இஸ்ரோ சம்பந்தப்பட்டது, டிஃபென்ஸோட ரிசர்ச், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அவார்ட்ல நேஷனல் அவார்டு, இன்டர்நேஷனல் அவார்டு, சிவிலியன் அவார்ட், ஸ்போர்ட் அவார்ட், இம்பார்ட்டன்ட் ஹானர், ஸ்போர்ட்ஸ்ல மேஜர் டோர்னமெண்ட், கப்ஸ் அண்ட் ட்ரோபீஸ், பிளேயரு, ஸ்போர்ட்டோட டேர்மு, ரெக்கார்டு அண்ட் ரீசன்ட் ஸ்போர்ட் ஈவென்ட். ஸோ இது சம்பந்தப்பட்டதை நம்ம என்ன பண்ணணும்னா லேர்ன் பண்ணணும். அது எல்லாமே உங்களுக்கு தனித்தனி நீங்க பார்க்கலாம். நேஷனல், ஸ்டேட், இன்டர்நேஷனல் அவார்டு, ஸ்போர்ட், அப்பாயின்மெண்ட், டிஃபென்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக், இம்பார்ட்டன்ட் டே, புக்ஸ் அண்ட் அதர் மிஸ்லேனியஸ்னு கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொன்றா தனித்தனியாக கொடுத்துருப்பேன். நீங்க ஒவ்வொன்றா என்ன ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கலாம். இது மந்த்லி கொடுப்பேன். ஸோ மந்த்லியோட என்ன பண்ணிக்கலாம், நீங்க அந்த பிடிஎஃப் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கான டெஸ்ட் எடுப்பீங்க. ஏன்னா கரண்ட் அஃபேருக்கு நான் என்ன பண்ணுவேன்னா மந்த்லி டெஸ்ட்டுமே கொடுப்பேன். ஏன்னா கரண்ட் அஃபேர் ரொம்ப ஃபேக்சுவல் பாயிண்டா இருக்கனால டெஸ்ட் கொடுக்கறது இன்னும் கொஞ்சம் நம்ம என்னன்னா மைண்ட்ல வச்சுக்கலாம். ஸோ அதுக்கானதான். சரி. அடுத்து வாங்க. அடுத்து இங்கிலீஷ் பொறுத்தளவுக்கு என்னன்னா ஆர்டிகல்ஸ், ப்ரிப்போசிஷன், வெக்காபுலரி, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், சினானிம்ஸ் அண்ட் ஜம்பிள் சென்டென்ஸ். இதுதான் வந்து இங்கிலீஷோட சிலபஸ். ஸோ இங்கிலீஷ்மே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து ஒரு கோர்ஸ் இருக்கு. ஸோ ஆல் இன் ஒன் ஜிஎஸ் அண்ட் மேத் கோர்ஸ்ல இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ஸ் இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தா நான் டீச் பண்ணல. பட் ஒரு மேடம் வந்து என்ன பண்றாங்க டீச் பண்றாங்க. அவ்வளோ அக்யூரேட்டா இருக்கும். நீங்க என்னன்னா நிறைய டெமோ கிளாஸஸ்மே நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி டெமோ கிளாஸஸ் பார்த்துக்கலாம். இதுல பார்த்துட்டு என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க நடத்துறது வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு. எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கோர்ஸ்ல வந்து நீங்க பார்த்துக்கங்க. இது என்டையரா அதாவது இதுல இருக்கிற எல்லாமே என்ன பண்ணிடுவாங்கன்னா, ப்ராப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிருவாங்க. அடுத்து ஆப்டிட்யூட். ஸோ ஆப்டிட்யூட் பொறுத்தளவுக்கு இந்த 9 டாபிக் தான் எக்ஸாம்ல கேட்குறாங்க. ரேஷியோ, டைம் அண்ட் ஒர்க்கு, ஸ்பீட் டிஸ்டன்ஸ், பெர்சன்டேஜ் ஆவரேஜ், ப்ராஃபிட் லாஸ், டிஸ்கவுண்ட், ப்ராபபிலிட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கம்ப்ளீட்டா அதாவது பேசிக் மேத் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் சிஸ்டத்துல இருந்து ஆரம்பிச்சு ஏரியா அண்ட் வால்யூம் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு என்டையர் கோர்சஸ் வந்து எடுத்திருக்கேன். இதுல ஒவ்வொரு இதையும் என்ன பண்ணியிருப்பேன்னா, இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் பெர்சன்டேஜ் இருக்கா? பெர்சன்டேஜ்க்குள்ள இந்த மாதிரி எத்தனை டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு? ஒவ்வொரு டைப்லயும் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? ஒவ்வொரு இதுக்கும் என்ன ஃபார்முலா இருக்கு? அத எப்படி ஞாபகத்துல வச்சுக்கிறது? எப்படி வந்து ஷார்ட் கட்ஸ், நார்மல் மெத்தட் என்ன? இந்த மாரி டீட்டெயிலா என்ன பண்ணியிருப்பேன்னா, ஒவ்வொன்னா எடுத்து வந்து சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதாவது நெறைய ஸ்டூடண்ட் இங்க இருக்கிற பிரச்சனை வந்து ஒரு மேத் கொஸ்டின் குடுத்தா சால்வ் பண்ண தெரியாம இல்ல. சால்வ் பண்ண தெரியும். பட் வித்தின் த டைம்க்குள்ள என்னால வந்துனா என்ன ஃபார்முலேஷன் எடுத்து சால்வ் பண்றது? அந்த இனிஷியல் ஸ்டார்ட்டிங் தான் ட்ரபிளா இருக்கும். ஸோ அத எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லி தான் வந்து இதுல ப்ராப்பரா என்ன பண்ணியிருப்பேன்னா, கைட் பண்ணியிருப்பேன். அடுத்து அடுத்து ரீசனிங் மட்டும் என்னன்னா கிளாஸஸ் கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டா என்னன்னா, இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இருக்கு. பட் எக்ஸப்ட் என்னன்னா ரீசனிங். ஏன்னா ரீசனிங் வந்து ஈஸியானதான். இதுல இருக்கிற வந்து நீங்களே என்ன பண்ணிக்கலாம்னா, ஓனா கூட லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 12 டாபிக் தான் என்ன பண்ணணும்னா,
ரீசனிங் இந்த எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். எல்லாமே ரொம்பவே வந்து ஜெனரலிஸ்டிக்கான டாபிக் தான். ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாமு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆர்ஆர்பி லெவலு, இல்ல டிஃபென்ஸ் லெவல் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ். மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா, இப்ப நெறைய வந்து எஸ்எஸ்சில வந்துனா ஒழுங்கான ப்ராப்பரா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணதுனாலும், நீங்க என்ன பண்ணலாம்னா, ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அத நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இதுல வந்து என்னன்னா யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து சொல்றேன். ரைட். இது எல்லாமே என்னன்னா, ஆல் இன் ஒன் அப்படின்னு சொல்லி தான் கோர்சஸ் இருக்கு. இதுல நெறைய டெமோ கிளாஸஸ் குடுத்துருக்கேன். டெமோ கிளாஸஸ் வந்து பாருங்க. இதுக்கான அமௌண்ட் வந்து 533 இருக்கும். பட் நீங்க பே பண்ணும்போது 580 பே பண்ணீங்க. 1 இயர் வந்து வேலிடிட்டி. அதாவது என்னைக்கு ஜாயின் பண்றீங்களோ, அன்னையிலிருந்து 1 இயர் ஃபுல்லா என்ன பண்ணிக்கலாம்னா, கோர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, வீடியோட கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஆர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட ஃபோன் நம்பர் இருக்கும். அதுல நீங்க என்ன பண்ணலாம்னா, கால் பண்ணி இல்ல WhatsAppல வந்து கேட்கலாம். தாராளமா உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா ஆன்சர் பண்ணுவேன். அண்ட் ஃபைனலி, தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.